ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம ஜீ தமிழில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் சீரியல் வீரா சீரியல். ஸோ இன்றைக்கி எபிசோட்ஸ் வேறு லெவல் வந்து போச்சு. ஸோ வீரா அண்ட் மாறன் வந்து ட்ரூத் ஆர் டேர் கேம் வந்து விளையாடுவாங்க. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். சிரிச்சு எனக்கு வயிறே வலிச்சு போச்சு இன்றைக்கி எபிசோட் பார்த்து. அவ்வளோ ஒரு ஃபன்னாக வந்து போச்சு இன்றைக்கி எபிசோட்ஸு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலேருந்து இருக்கும்போது அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நீ வந்து கடலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உன்னை காப்பாற்றுறதுக்கு என் உயிரை கூட கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன், அந்த லெவலுக்கு வந்து அவங்க டைலாக்லாம் பேசியிருப்பாங்க. இவ்வளோ தூரம் பேசுனதுக்கப்புறம் மாறனுக்கு டவுட் வராமல் இருக்குமா, அவருக்குமே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நம்ம லவ் பண்ணுறாலோ அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளேயுமே ஒரு டவுட் வந்துடுச்சு. பட் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வீராவை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணனை கொண்டது அவர் இல்லை அப்படிங்கிற உண்மையை வந்து டேரெக்டாக வீரா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாறன் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா இவ்வளோ சுற்றுறதுக்கு தலையை சுற்றி சாப்பிட்றதுக்கு பதிலாக நேராகவே சாப்பிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறதுக்கு பதிலாக நீ என்கிட்ட இந்த விஷயத்தை ஏன் மறைச்சேன்னு சொல்லி டேரெக்டாகவே கேட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி. பட் எனிவேஸ் இப்பெல்லாம் கொண்டு போனதான ட்ராக் நல்லாயிருக்கும். அந்த ட்ரூத் ஆர் டேர் ஆடும்போது வந்து அவர் அது பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கதை சொல்லுவார். அதை விட ஃபன்னு. அதுக்கப்புறம் வந்து டேர்லேயே சொல்லிட்டு போகிறனால ட்ரூத்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது டேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துட்டு வர சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரூமில் போயிட்டு அந்த வெளியில் என்ன பேசுவார் இல்லையா, என் எதிரி கூட இந்த மாதிரி நிலமையில வரக்கூடாதுடா, கல்யாணம் ஆகிட்டு இந்த நைட்டு போய்ட்டு என்ன மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கா பாரு இவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவரை வர தூங்குற பொசிஷன் முத்தம் கொடுக்குற பொசிஷனில் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு உள்ளே போயிட்டு முத்தம் கொடுக்க போகும்போது அவங்க அப்பா போட்டு வெளுன்னு வெளுத்துருவாங்க. ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தை வேலை செய்கிறவங்க எல்லாருமே வெளுத்துருவாங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சுங்க. அப்பாங்கிறாரு. அப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா திறந்து பார்க்கவே இல்லை. ஆனால் கடைசியில் பைப்பில் போயிட்டு அவங்க அப்பா கட்டி பிடிச்சி முத்தத்தை கொடுத்துட்டு போயிடுவார். சொன்னதை காப்பாற்றிட்டு போயிட்டார். டேர்லையும் சிங்கத்தோட கோயிலே போயிட்டு சிங்கத்தோட முடிய தொலை சொல்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது. இன்றைக்கி எபிசோட் உண்மையில இருந்து ஒவ்வொரு சினிமா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ சிரிச்சு எனக்கு வயிறு நம்மளுக்கு எவ்வளோதான் கவலை இருந்தாலும் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே மறந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாம் இன்றைக்கி எபிசோட் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு சூப்பரான எபிசோட் இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து என்ஜாய் பண்ணி பார்த்த எபிசோட் இது. ரொம்பவே அழகாக வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாப்போம் இப்போ தான் வந்து வீரா கிட்ட மாறணுமே சொல்கிறாரு. அவரோட ட்ராக் எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.